Hi friends, welcome back to my channel Learn MS Excel. ஸோ இன்றைக்கி நம்ம MS Excelல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா MS Excelல எப்படி ஒரு செல்லை அலைன்மெண்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஒரு செல்லை எப்படி மெர்ஜ் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம ஆல்ரெடி இதில் டேட்டாவில் அவைலபிள் இருக்குது. இது ஒரு எம்ப்ளாயியோட டேட்டா. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வச்சுருக்கேன். அதில் அவங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், டேட் ஆஃப் ஜாயினிங், அதுக்கப்புறம் அவங்களோட என்ன டெசிக்னேஷன், என்ன டிபார்ட்மெண்ட்டில் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் என்ன சேல்ரி அப்படிங்கிற டேட்டா இதில் நம்ம ஃபீட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதை நம்ம எப்படி செல்லை அலைன்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த செல் பார்த்திங்கன்னா இதில் டாப் அலைன்மெண்ட், மிடில் அலைன்மெண்ட், பாட்டம் அலைன்மெண்ட், இது லெஃப்ட் அலைன்மெண்ட், இது சென்டர் அலைன்மெண்ட், இது ரைட் அலைன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை எப்படி நம்ம அலைன்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பாருங்கள். இது நம்ம ஹெட்டிங்ஸில் பாருங்கள். இது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது, இது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது. ஸோ இங்கே மேலே இந்த இடம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த செகண்ட் லைன் ஐட்டமில் இந்த செல்லோட அலைன்மெண்ட்டு எப்படி மாறுது அப்படின்னு மட்டும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இது ஆல்ரெடி சென்டரில் இருக்குது, இது லெஃப்ட் அலைன்மெண்ட்டில் இருக்குது, இது சென்டர் அலைன்மெண்ட்டில் இருக்குது, இதுவும் சென்டர் அலைன்மெண்ட்டில். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இது லெஃப்ட் அலைன்மெண்ட்டு, இது சென்டர் அலைன்மெண்ட். ஸோ இப்போ ஒரு ஹெட்டிங் நம்ம காமனாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது சென்டர் அலைன்மெண்ட்டாக இப்போ நம்ம இதை மாற்ற போகிறோம். ஓகேங்களா? இது சென்டர் அலைன்மெண்ட்டுக்கு இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து ஒரு எம்ப்ளாயியோட நேம், இதை ரைட் அலைன்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா ரைட் அலைன்மெண்ட் நீங்கள் மாற்றலாம். லெஃப்ட் அலைன்மெண்ட் வேணும் அப்படின்னா லெஃப்ட் அலைன்மெண்ட் மாற்றிக்கலாம். அதுக்கடுத்து இப்போ சேல்ரி எப்போவுமே பார்த்திங்கன்னா இப்போ நம்ம நியூமரிக் கரன்சி இந்த மாதிரி வரும்போது இது ரைட் அலைன்மெண்ட் வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது ரைட் அலைன்மெண்ட்டாக வச்சுருக்கிறோம். இதுக்கடுத்து இந்த எப்போவுமே என்ன ஆகும்னா பெரிய செல் அப்படின்னு இருக்கும்போது இது எப்படி டாப் அலைன்மெண்ட் மாற்றுறது, இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணலாம். அதுக்கடுத்து சென்டர் அலைன்மெண்ட்டு, இது பாட்டம் அலைன்மெண்ட். ஸோ இது அலைன்மெண்ட்டை நம்ம சேஞ்ச் பண்ணுறது, இந்த இன்ஃபர்மேஷன் இப்போ நம்ம பார்த்துருக்குறோம். அதுக்கடுத்து எப்படி நம்ம இந்த ஹெட்டிங்ஸோட ஸ்டைலிஷ் நீங்கள் மாற்ற போகிறீங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். இது ஓரியன்டேஷன் சொல்லுவாங்க. இது உங்களோட டெக்ஸ்ட்டை ரொட்டேட் பண்ணுறது, ஹரிசாண்டல், வெர்டிக்கல், ஸோ நேரோ காலம்ஸ் இந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணுறது இந்த மாதிரி ஹெட்டிங்ஸ் நம்மளோட மாடலுக்கு அந்த மாதிரி இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சின்ன ஒரு ஏரோ மாதிரி இருக்கும். இது கிளிக் பண்ணிங்கன்னா ஆங்கிள் மோட் இருக்கும், கிளாக் வைஸ் இருக்கும், அப்புறம் வெர்டிக்கல் டெக்ஸ்ட் இருக்கும், ரொட்டேட் டெக்ஸ்ட் அப்லேருந்து வர மாதிரி, டெக்ஸ்ட் டவுன்லேருந்து போகிற மாதிரி இது ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா கவுண்டர் கிளாக் வைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இதோட டிசைன் நீங்கள் இந்த ஹெட்டிங்ஸ் மட்டும் இப்படி நீங்கள் மாற்றிக்கலாம். அதுக்கடுத்து இந்த ஏரோவை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து இது கிளாக் வைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வெர்டிக்கல் டெக்ஸ்ட்டு, இது ரொட்டேட் டெக்ஸ்ட்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து ரொட்டேட் டெக்ஸ்ட் டவுன், டெக்ஸ்ட் அப்பு, டெக்ஸ்ட் டவுன். இந்த மாதிரி நீங்கள் இந்த டாப் ஹெட்டிங்ஸை இது மாதிரி ரொட்டேட் பண்ணலாம் இந்த ஆப்ஷனில். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அலைன்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் இன் டெப்த் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷன் மாதிரி இருக்குது. இந்த டெப்த்தில் நமக்கு ஸ்பேஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டெப்த்தில் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு ஸ்பேஸ் கிடைக்கும். முன்னாடி ஸ்பேஸ் இருக்கும். இது டெப்த் அலைன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. டெப்த் வேண்டாம் அப்படின்னா இது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது சேஞ்ச் ஆகிக்கும். இது இன்டெப்த். இன்டெப்த்தில் டிக்ரீஸில் இன்டென்ட்டுக்குள்ளே எவ்வளோ ஸ்பேஸ் வேணும் அப்படிங்கிறத ஒரு செல்லுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட்டை மூவ் பண்ணுறது, க்ளோஸராக இருக்கணுமா இல்லை இன்டெப்த்தாக சேஞ்ச் பண்ணணுமா அப்படிங்கிறது இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது முன்னாடி பின்னாடி நீங்கள் மாற்றிக்கலாம். அதுக்கு அடுத்து செல்லு எப்படி நம்ம மெர்ஜ் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது நம்ம நார்மலாகவே சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் இது இப்போ நார்மலாக நம்ம முதல்ல எப்படி இருந்தோ அதே மாதிரி இந்த ஃபாண்ட்டை நம்ம மாற்றிக்க போகிறோம். ஒரு செல் எப்படி நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்றது இப்போ பாருங்கள். ஸோ நான் உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன், செல் எப்படி நீங்கள் மெர்ஜ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எக்ஸாம்பிள்
2019 ஒரு இயர் இருக்குது, 2020 அப்படின்னு ஒரு இருக்குது, 2021 அப்படின்னு 3 வருஷம் இருக்குது. இந்த 3 வருஷத்தில் வந்து இப்போ நம்ம வந்து டோட்டல் எம்ப்ளாயி உங்கள் கம்பெனியில் வந்து எவ்வளோ ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் உங்களுக்கு கொடுக்குறேன். டோட்டல் எம்ப்ளாயி 2019 உங்கள் கம்பெனியில் வந்து ஒரு 50 பேர் இருந்திருக்காங்க. 2020 ஒரு 60 பேர் இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. 2021 75 பேராக இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. அதே மாதிரி டோட்டல். ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது வந்து ஹைலைட் பண்ணிக்கோங்க. முன்னாடி சொன்ன மாதிரி இதை வந்து சென்ட்ரிங் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு செல் அலைன்மெண்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கடுத்து இது வந்து எப்படி சென்ட்ரிங் பண்ணுறது, இப்போ இது என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா டோட்டல் எம்ப்ளாயி அப்படிங்கிறது இங்கே. ஸோ இந்த ஹெட்டிங் வந்து இங்கே வரணும் அப்படின்னா இந்த 3த்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு மெர்ஜி செல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ டோட்டல் எம்ப்ளாயி அப்படிங்கிறது 3 வருஷத்தில் எப்படி வருது அப்படிங்கிறத நீங்கள் இந்த மாதிரி வந்து அலைன் பண்ணி பார்க்கலாம். அதுக்கடுத்து வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து டோட்டல் டோட்டல் சேல்ஸ் வந்து எவ்வளோ, இதே 2019. ஸோ இப்போ இதை பார்த்தீங்கன்னா 3 செல்லாக இருக்கும். இது ஒரு செல்லாக நீங்கள் மெர்ஜ் பண்ணணும் அப்படின்னா இதை வந்து நீங்கள் அப்படி மெர்ஜ் பண்ணிங்க அப்படின்னா இது மெர்ஜ் ஆகிடும். இது டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இது வந்து ஒரு செல்லாக இருக்கும், இது வந்து 3 செல்லாக இருக்கும். ஸோ இந்த 3 செல்லு 2019 இது வந்து டோட்டல் சேல்ஸு. ஒவ்வொரு வருஷத்துக்கும் நம்ம இப்படி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த செல்லை வந்து நீங்கள் டேட்டா ஃபீட் பண்ணலாம். ஸோ இந்த ஹெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெர்ஜ் பண்ணியிருக்கோம். டோட்டல் சேலுங்கிற ஹெட்டிங் வந்து காமனு. அது கீழே வந்து ஒவ்வொரு இயருக்கும் வந்து நம்ம எவ்வளோன்றிருக்கிற ஸ்ப்ளிட்டப் போடுறோம். அதே மாதிரி இங்கே டோட்டல் எம்ப்ளாயி. ஸோ இந்த மாதிரி இது உங்களோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு எப்படி வேணுங்கிறத நீங்கள் பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து இந்த செல் அலைன்மெண்ட்டை வந்து நீங்கள் பார்த்துக்கணும். சரிங்களா? அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செல் வந்து எப்படி நீங்கள் மெர்ஜ் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. அதுக்கடுத்து வந்து வார்ப் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. வார்ப் டெக்ஸ்ட் அப்படின்னா என்னென்னா இப்போ உங்களுக்கு இதில் காமனாக வந்து ஒரு எக்ஸல் ஃபைல் இருக்குது. இந்த காமன் டேட்டாவில் வந்து இப்போ எம்ப்ளாயி நேம், அவர் கம்பெனி இயர் 2009 அப்படின்னு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டு ஃபுல்லாக எம்ப்ளாயி நேம் அப்படிங்கிற வரைக்கும் தான் வரும். அதுக்கடுத்து இன் அவர் கம்பெனி 2019ங்கிறது இந்த இடத்துல இருக்குது. வார்ப் அப்படின்றது நீங்கள் இப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக இந்த செல் வந்து இப்படி அலைன்மெண்ட் ஆகிடும். ஸோ இது வந்து வார்ப் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செல் வந்து இருக்கிற உள்ள அந்த ஒரு செல்லுக்குள்ளே இருக்கிற நிறைய டெக்ஸ்ட் இருக்கிறது வந்து ஒரு அலைன்மெண்ட் பண்ணி நீங்கள் விசிபிளாக கொண்டு வரதுக்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.